படிப்பே காட்டும் ஸ்கெட்சு, சிரிப்பே மேஜிக் டச்சு, மனசு என்ற அற்புத லாம்பில் மகிழ்ச்சி தானே சுவிட்சு. வா புனைவோம் தெனாலிராமன் வேடமிதே, நீ அறிவாய் முல்லா பேர்பால் பாடமிது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டோக்கியோவில் இருந்து டோக்கியோ தமிழ்ச்சங்க தலைவர் ஹரி. டோக்கியோ தமிழ்ச்சங்கமும் கிரேசி கிரியேஷன்ஸும் ஒன்றிணைந்து திரு கிரேசி மோகன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஜூன் 10ஆம் தேதி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு நடத்துவதில் பெருமை கொள்கிறோம். இந்த நிகழ்வு டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மட்டுமல்லாது 20க்கும் மேற்பட்ட உலக தமிழ்ச் சங்கங்கள் ஒன்றிணைந்து பயணிக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் எங்களின் பணிவான நன்றி. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் கிரேசி மோகன் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு, நட்பு கலை ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் பெரும் மதிப்பிற்குரியதானது. அவர் தன்னுடைய நண்பனுக்காக 1 மணி நேரத்திற்கு மேல் வந்து நம்முடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இந்த நினைவேந்தலை தலைமை தாங்கி சிறப்பித்து தருகிறார். இதைவிட ஒரு பெருமையான நிகழ்வு நமக்கு இருக்க முடியாது. நாங்கள் என்றென்றும் கமலஹாசன் ஐயா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு நல்லபடியாக உலகம் தழுவி எடுத்துச் செல்ல உதவிய எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் சிங்கப்பூர் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் மற்றும் டென்டிஸ்ட் ஜானகிராமன், ஹரிஹரன், JGHR அவர்களுக்கும், துபாய் ரமேஷ் ராமகிருஷ்ணன், லீப் ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். எங்கள் குழுவின் டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தின் முக்கியமான நபர்கள் கௌரி சங்கர், திரு குறிஞ்சி, வினோத் அவர்களுக்கும் எங்களுடைய மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஜூன் 10ஆம் தேதி புதன்கிழமை 6 மணியிலிருந்து அனைவரும் கண்டுகளித்து ஆதரவு தருமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தோட செயலாளர். நாங்கள் டோக்கியோ தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பித்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டோக்கியோங்கிறது ரொம்ப தமிழ் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. இந்தியன் பாப்புலேஷனே கம்மி, அதில் தமிழ் ரொம்ப கம்மி. அது பர்டிகுலர் ரொம்ப ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம தமிழர்களுக்கான ஒரு குரூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பித்தோம். அஃபிஷியல் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுலேருந்து சின்ன ஈவெண்ட்ஸ் பண்ணலாம் நிறையா பண்ணி அதில் வர்ற கொஞ்சம் நம்மளான உதவிகள் கண்டிப்பாக அது செய்யணும்னு சொல்லிட்டு சின்ன லெவலில் எங்களால் முடிஞ்ச லெவலில் இந்தியாலேயும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி நம்மளால் உதவிகளை செஞ்சுட்டு வந்தோம். அந்த வருஷம் அது மாதிரி கொஞ்சமாக வளர்ந்துட்டு போய் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 13வது வருஷம் நாங்கள் தமிழ் நியூ இயர் நடத்த வேண்டியிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக பிகாஸ் ஆஃப் கொரோனா எங்களால் நடத்த முடியலை. சரி, நம்ம விளையாட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் சும்மா ஒரு ஜாலியாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ண ஆரம்பித்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எதிர்பார்த்தை விட பயங்கரமாக ரீச் ஆகி அதுக்கப்புறம் அடுத்து பல ஈவெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. சரி, நம்மளும் ஒரு கொஞ்சம் அடுத்தடுத்து பண்ணோம். அந்த பண்ண சரி நம்ம ஈவெண்ட் பண்ணாமல் ஒரு சில நல்ல காரியங்களும் செய்வோமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அது மூலியமாக தான் சென்னையில் டெய்லி 350 பேருக்கு சாப்பாடு போட்டு ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு சாப்பாடு போட்டு 10,000 பேருக்கு மேலே நம்ம சாப்பாடு போட்டோங்கிற விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி கிராசரிஸ் கொடுத்ததும், அதுவும் நம்ம டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தோட துணைத் தலைவர் குறிஞ்சி அவர்களும் அவர் சைட்லேருந்து கிராசரிஸ் நிறைய பேருக்கு ஒரு 1000 பேர் வரைக்கும் கிராசரிஸ் கொடுத்ததாக இருக்கட்டும். அது ஒரு மாதிரி நடந்து அதுக்கப்புறம் ஹரி சைட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணி அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 குடும்பம் பன்ரூட்டியில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூனியன் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்மளால் ஒரு நன்கொடை செய்ய ஆரம்பித்தோம். அது முடிஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணம்மா ப்ராஜெக்ட். கண்ணம்மாங்கிற அளவு எங்கேயும் ஒரு பெரிய பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னொரு பெரிய ஈவெண்ட்டையும் பெரிய ஒரு ப்ராஜெக்டையும் எங்களை எடுத்துக்கிட்டு அதையும் கொஞ்சமாக எடுத்து பண்ணிட்டு வரோம். ஸோ ஒரு மாதிரி எங்களால் முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு வந்தோம்.
இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நாங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ரீச் ஒன்று எங்களோட ஹோம் பேஜ் எங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கும் அமைஞ்சது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 500-600 பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி 12,000க்கு மேலே எங்கள் பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ப்ளஸ் அடுத்த ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமா வந்து பார்த்திங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட தலைமையில் நாங்கள் 2K தமிழ் சங்கம் நடத்தக்கூடிய நம்ம கிரேசி மோகனுக்கான நினைவேந்தல் ஒரு ஈவெண்ட் ஒன்று நாங்கள் மெயினாக பண்ணணும்னு நினச்சோம். அதற்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உலகத்தில் இருந்த பல தமிழ்ச்சங்கங்களுக்கு நாங்கள் விடுப்பு கொடுத்தோம். அதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 தமிழ்ச்சங்கங்கள் அரௌண்ட் த குளோப் எல்லாரும் எங்களோட கை கோர்த்து இந்த ஈவெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஸோ இந்த ஈவெண்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட சப்போர்ட்டோட எல்லா தமிழ்ச்சங்கத்தோட சப்போர்ட்டோட பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மென்மேல இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்களில் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. நாங்கள் தனியாளாக 2K தமிழ்ச்சங்கமாக பண்ணிருந்த ஒரு நல்ல விஷயங்களை உலகத்தில் இருக்கிற எங்களோட தமிழ் சொந்தங்களை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய லெவலில் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இப்போ க்ரோத் வந்திருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் ஆதரவளித்த எல்லா தமிழ்ச்சங்கங்கள். ஸோ அதற்கு நாங்கள் 2K தமிழ்ச்சங்கம் சார்பாக மனதான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து வளருவோம், ஒருத்தருக்கு உதவி செய்வோம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்மளாலான உதவிகளை கண்டிப்பாக செய்வோம். மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி. June 10th, 2020 ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன், ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஆஃப் கிரேசி மோகன் சார். சமன் நம்ம மறக்கவே முடியாது. அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாரும் அவரை ஒரு காமெடியன், ஆக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைரக்டர் இந்த மாதிரி தே டாக் அபவுட் ஹிம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் ஃபேமிலி மேன் who stood by family values and also someone who always gave it back to the society. That's the speciality in him. And the second part is அவர் ஒரு காமெடினாக இருந்துட்டு இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ தெரப்பி. ஸோ அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு சர்வீஸ் தான். அவர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி பிளேஸ் லைக் சாக்லேட் கிருஷ்ணா விச் வாஸ் அ மெகா ஹிட். It just went and ஒரு நார்மல் பப்ளிக் ரீச் ஆகிற மாதிரி he had done a lot of plays and supporting the society like Cancer Society 1999 he was supporting and kidney operations what not. இந்த கைக்கு கொடுக்குற இந்த கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லிவிங் லெஜெண்டாக he was there and he will continue to stay in all our memories. I wanted to thank Tokyo Tamil Sangam, Hari, என்னோட ஃபேமிலி, கௌரி சான், குறிஞ்சி சான் and this event மற்ற தமிழ் சங்கங்கள் அக்ராஸ் த குளோப் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ட்ரிபியூட் டு ஹிம். அண்ட் என்ன இட் மேக்ஸ் இட் மோர் ஸ்பெஷல் இஸ் உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர் ஹீஸ் கோயிங் டு டாக் அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹிஸ் மெமரிஸ் வித் கிரேசி மோகன் சார். மேக்ஸ் இட் வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். டோக்கியோ தமிழ் சங்கத்தின் சார்பாக நான் சரஸ் ஜீவானந்தம் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். சிரிக்க சிரிக்க பேசி, சிலேடையாக பேசி, எல்லோர் மனத்தையும் கவர்ந்த மறைந்த கலைமாமணி திரு கிரேசி மோகன் அவர்களின் முதலாம் நினைவு நாளான இன்னைக்கு அவர் டோக்கியோ வந்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். 2013ஆம் வருஷம் டோக்கியோ தமிழ் சங்கம் நடத்திய சித்திரை திருவிழாவில் முக்கிய விருந்தினராக அவர் வந்திருந்தார். அவர் மாது பாலாஜி அவர்களுடன் இணைந்து சாக்லேட் கிருஷ்ணாங்கிற நாடகத்தை மேடையேற்றினார். சாக்லேட் கிருஷ்ணாலேருந்து சில பகுதிகளை தான் அவங்க மேடையில் நடத்து காட்டினாங்க. ஆனால் அதுக்கே அன்னைக்கு அரங்கம் அப்படி கலகலத்தது. நிகழ்ச்சி முடிந்து தொடர்ந்த நாட்களில் அவங்க டோக்கியோவையும் சுற்றுப்புறத்தையும் சுற்றி பார்த்தாங்க. இந்த ஜப்பானிய மக்களுடைய நேர்த்தியான மரியாதை மிகுந்த பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை இதெல்லாம் ரொம்ப பார்த்து வியந்து பாராட்டினார். அப்புறம் அவருக்கு வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நண்பர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு நாள் சாப்பாடு தயார் பண்ணி அவருக்கு கொடுத்தாங்க. ஒரு சிறந்த நடிகர், நகைச்சுவையாளர், திரைக்கதை வசனகர்த்தா, கலைமாமணி விருது பெற்றவர். இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கடந்து அவர் எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் பழகினார். அதை எங்களால் மறக்கவே முடியாது. அவருடைய எளிமையான சுபாவமும் கலகலப்பான பேச்சும் இன்னைக்கும் எங்கள் எல்லார் மனசிலும் பசுமையாக இருக்கிறது. டோக்கியோ தமிழ் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று அவர் இவ்வளவு தூரம் வந்து மேடை ஏறியதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். நன்றி. வணக்கம், என் பேர் நடராஜன், டோக்கியோலேருந்து.
கிரேசி மோகன் சார் பற்றி ஒரு சில அனுபவங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் 2013 டோக்கியோ தமிழ் சங்கம் நடத்தின தமிழ் புத்தாண்டு விழாக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து ஊர்லேருந்து வந்திருந்தார். கிரேசி மோகன் சார், மது பாலாஜி சார் எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்து எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க, ஆஹா வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமா ஃபீல்டில் வந்து ஒரு ஜாம்பவான், திரையுலகில் வந்து காமெடியில் வந்து ஒரு ஜாம்பவான், அவர்கிட்ட நம்மகிட்டலாம் பேசுவாரா, எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 1.5 days வந்து பர்சனலாக அவரோட டைம் ஸ்பெண்ட் ஒரு டைம் எனக்கு கிடச்சிது. அவர் ஒரு டின்னர் ஒரு ஈவினிங்கில் ரொம்ப குழந்தனமா எனக்கு வந்து கொஞ்சம் அப்பளம் மட்டும் இருந்தால் போரும்பா, கொஞ்சம் ரசம் மட்டும் இருந்தால் போரும்பா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. சாப்பிட்டது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஒரு செலிபிரிட்டிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனே இல்லை. இன்னொன்று வந்து ஒரு நாள் பிக்னிக் போனோம், ரொம்ப நாளாக இருந்தது. அந்த 2 விஷயம் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதில் வந்து பிக்னிக் போகும்போது அவருக்கு வெத்தலை சீவெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயாவது வெத்தலை சீவல் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் போடுவார், முன்னாடி போடுவார், தான் போட்டே இருப்பார். நான் வந்து எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க இதை இங்கே எடுத்துன்னு வரதுக்கு அப்படின்னு. அவரோட ஸ்டைல்லேயே வந்து அதெல்லாம் தெரியாதுப்பா, ஜப்பான்லாம் வந்து உள்ள விடுவானு எனக்கு தெரியாது, அதனால் வந்து என் கூட எவன்லாம் வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரு பேக்கெட் கொடுத்து வச்சுட்டேன், எவனாவது வந்து என்ன பிடிச்சாலும் எவன்கிட்டயா தப்பிச்சு உள்ளே வரும்ல அப்படின்னு. நல்ல வேலை எதுவும் வந்து வரவே இல்லை அப்படின்னாரு. இன்னொன்று வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்து சீஃப் கெஸ்ட் வந்து அம்பாசிடர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து யார் பண்ணி சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னாரு. அம்பாசிடர் அப்படின்னு சொன்னோம். அது வந்து டோக்கியோன்னா அம்பாசிடர் இருக்கக்கூடாது, டோட்டானில் இருக்கணும் அப்படின்னாரு. எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அவருக்கு வந்து அவர் கதைக்காக நாடகத்துக்காக எழுதுறாரா இல்லை சினிமாக்காக வந்து எழுதுறாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அவர் வந்து ஒரு ஹியூமர் சுரபி. அது பாட்டுக்கு வந்து வந்துட்டே இருக்கு. சினிமாவாக இருந்தாலாவது ரீவைண்ட் பண்ணி என்னடா ஃபர்ஸ்ட் காமெடி போயிட்டு திரும்பி பார்க்கலாம். ஆனால் இவர் நேரில் இருக்கும்போது ரீவைண்டாக பண்ண முடியும், ஒரு மனசில் நிற்கிறத மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். அமேசிங் பர்சன். அவர் இப்போ நம்ம கூட இல்லைன்னாலும் அவரோட கிரியேட்டிவ் ஜீனியஸ், வாட் எவர் இஸ் கிரியேட்டட், இந்த கிரியேஷன்லாம் வந்து என்றைக்குமே வந்து நம்மளை நினச்சி பார்த்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப திரு கிரேசி மோகன் அவரோட பேர் சொன்னாலே என்னோட ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹியர் இஸ் கிரேசி ட்ராமா தான். அதை பார்க்காம வளர்ந்துருக்கவே முடியாது யாரும். எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல அது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவரும் திரு கமல்ஹாசன் அவர்களும் நிறைய படங்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ண, நம்மளை சிரிக்க வைக்க நம்மளுக்கு தந்திருக்காங்க. எஸ்பெஷலி மைக்கேல் மதன காமராஜன் படத்துல எல்லா டைலாக்ஸும் எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கும் போல ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த படம். அது ஒன்று. அவரு இப்ப நம்ம கூட இல்லைனாலும் அவரோட எல்லா படைப்புகளும் அவரோட காமெடி எல்லாம் எப்பவும் நம்ம கூடயே இருக்கும். அவர் நம்ம கூடயே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. வணக்கம், என் பேர் ஸ்ரீகாந்த். நான் டோக்கியோவில் வாழ்ந்துட்டு வரேன். 8 வருஷம் முன்னாடி கிரேசி மோகன் அவர்கள் டோக்கியோவுக்கு வந்திருந்த போது அவரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அவரோட பழகின அந்த சில நேரங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் நான் அவர்கிட்ட என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவர் ஒரு கம்ப்ளீட்லி டவுன் டு அர்த் பர்சன். அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ சக்ஸஸ் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஒரு அகம்பாவமே இல்லாத ஒரு மனிதன் அப்படின்றத நான் பார்த்தேன். நம்ம செலிப்ரிட்டிஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், ஆன் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் இன்னொரு மாதிரி இருப்பாங்கன்னு. பட் அவர் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இருந்தார். அவர் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஹாப்பியான பர்சன். அவர்கிட்ட ஒரு சைல்டிஷ் ஒரு இன்னசென்ஸ் எப்பவுமே இருக்கும். அவர்கிட்ட ரொம்ப ஹாப்பியான பர்சன். அவரோட இருந்தாலே அந்த ரூம் முழுக்கமே ஹாப்பியாகவே இருக்கும். அதனால தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம என்ன ஒரு க்ளூமி ஒரு ஃபீலிங், ஒரு சேட் ஃபீலிங்கில் இருந்தாலுமே அவரோட படங்கள் எதுவானா இருக்கட்டுமே, மைக்கேல் மதன காமராஜனாக இருக்கட்டும், பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட படங்கள் எது பார்த்தாலுமே அந்த ரூமே நமக்கு ஹாப்பி ஆகிடும். நம்ம என்ன மாதிரி இருந்தாலும் அந்த ரூம் ஃபுல்லாமே ஹாப்பி ஆகிடும். அது கேன் பி கிரியேட்டட் பை எ பர்சன் ஒன்லி with a happy soul and pure happiness அவர்கிட்ட இருக்குச்சே மட்டும்தான் அவரோட creations will have such a long lasting effectன்றது என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது ஒரு ஹாஸ்யமான விஷயம் என்னென்னா, அவருக்கு கேப்சிகம் சட்னினா ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி அவர் வீட்டுக்கு வந்திருந்த போது அன்றைக்கி வீட்டில் நாங்கள் கேப்சிகம் சட்னி பண்ணியிருந்தோம். அவர்னால தான் எனக்கு கேப்சிகம் வச்சு சட்னிலாம் கூட பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கிறதுன்றதே அவர் வந்ததுனால தான் தெரியும். ஸோ அன்னிலேருந்து நாங்கள் என்றைக்கு கேப்சிகம் சட்னி பண்ணாலுமே அவரை பற்றி நினைக்காமல் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி while we all miss him, அவரோட படங்கள் மூலமாக நமக்கு அவர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்காருன்றது நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். we all miss him.
சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குமார் வீரப்பன். திரு கிரேசி மோகன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் இதனை எடுத்து நடத்தும் டோக்கியோ தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய பாராட்டுகள். திரு கிரேசி மோகன் அவர்கள் இன்னமும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய வசனங்கள் மூலமாக அவருடைய சினிமா வசனங்கள் காலத்தால் அழியாதவை, அவருடைய நாடகங்களும் காலத்தால் அழியாதவை. அவருடைய வசனங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, 2 தனித்தன்மை உண்டு. ஒன்னு என்னன்னா சலிக்காதவை. எவ்வளவு முறை அந்த படங்களை பார்த்தால் சலிக்கவே சலிக்காது. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். இப்பதான் முதல் முறை பார்க்கும்போது நமக்கு பார்க்கிற மாதிரி நமக்கு அது தோன்றும். இன்னொன்னு என்னன்னா அவருடைய வசனங்கள் நகைச்சுவை வசனங்கள் மற்றவங்களை டீக்ரேட் பண்ணாம நம்மளை சிரிக்க வைப்பாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னமும் நாங்க சில நண்பர்கள் எல்லாம் கூடினால் மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம் அந்த காலகட்டத்தில் வரும் அந்த படங்களை பார்த்து மகிழ்வோம். இந்த விழாவிற்கு உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் தலைமை தாங்குகிறார். இது பெரிய விஷயம். உலகநாயகனும் கிரேசி மோகனும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இந்த நேரத்துல திரு கிரேசி மோகன் அவர்களுக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய ட்ரிபியூட் என்னவா இருக்கும்னா, நம்மளால முயன்ற அளவுக்கு நம்மளும் மற்றவங்களை சிரிக்க வைக்கணும், உதவி செஞ்சு சிரிக்க வைக்கணும். வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மற்றபடி அவர் என்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க போகிறார். அவருடைய வசனங்கள் மூலமாக இந்த விழா வெற்றி பெற சான் ஆண்டோனியோ தமிழ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. உலக தமிழ் மக்களுக்கு கத்தார் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக ரமேஷ் பாபு உப தலைவரின் வணக்கம். கிரேசி மோகன் சார் 1952 பிறந்து இன்ஜினியராக இருந்து பின்பு கலைத்துறைக்கு வந்து 2019ஆம் ஆண்டு வரை தனது பெரும் பங்கை அளித்துள்ளார். 30 நாடகங்கள், 40 திரைப்படங்களில் தனது சேவையை அர்ப்பணித்துள்ளார். மேரேஜ் மேட் இன் சலூன், கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் போன்ற நாடகங்களும், திரு கமல் சாருடன் சேர்ந்து பணியாற்றிய அபூர்வ சகோதரர்கள், தென்னாலி, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, MBBS போன்ற திரைப்படங்களும் எல்லோர் மனதிலும் இன்றும் நீங்கா நினைவுடன் உள்ளது. தனது கலை சேவைக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருதையும், தமிழ் துறையின் சேவைக்காக ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அவார்ட் மேரிலாண்ட் USA-யையும் அவர் பெற்றுள்ளார். அன்னாரின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு கத்தார் தமிழ்ச்சங்கம் எங்களது அஞ்சலியை செலுத்துகிறது. லண்டனிலிருந்து ஸ்லவ் தமிழ் சங்கமம் சார்பில் அதன் பிரதிநிதியாக ஜெயமணி பேசுகிறேன். கிரேசி மோகன் தமிழுக்கே கிடைத்த பொக்கிஷம். அவர் நம்மோடு இப்போது இல்லை என்றாலும் அவருடைய படைப்புகள் அனைத்தும் என்றென்றும் வாழும். அவர் சமீப காலத்தில் லண்டன் வந்திருந்த போது கிரேசி மோகனையும் அவர் தம்பி மதுபாலாஜியும் நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. இந்த டோக்கியோ தமிழ் சங்கம் நடத்தும் ஓராண்டு நினைவு விழாவில் லண்டன் வாழ் தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் ஸ்லவ் தமிழ் சங்கம் சார்பிலும் நினைவாஞ்சலை சமர்ப்பிக்கிறேன். சார் ஏன் சார் லென்ஸ் வழியா பாக்குறீங்க? இன்னும் மார்க் ஜாஸ்தியா தெரியும், டென்ஷன் ஆவீங்க. Will you shut up? எப்படி இவன் மட்டும் 93.5% வாங்கலாம்? How is it possible? சார் how do I know சார்? Yeah. You're right. How do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? எஸ். நீங்களே எக்ஸாம் எழுதுறீங்க? சார் +2 கிலோ புளி, 2 கிலோ +2 கிலோ, இது என்ன எல்லாம் +2 இருக்கு? இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? இந்த நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே +2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கவுண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. போங்கயா, என்னைய அநியாயமா இருக்குது. திறந்து விட்டுக்குள்ள எச்சக்கல்ல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. நான் நாயின்றியா? தப்பா ஏதோன்னா ஏன் நாயின் எடுத்துக்கிறீங்க? எச்சக்கல்ல சிங்கம், எச்சக்கல்ல புலி. இந்த பாரு, அர்ஜென்ட்டா ஒரு அட்மிஷன் வேணும். அதுக்காக தடதட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நுழைஞ்சு வருதா? ஒரே நேரத்துல 2 ஆபரேஷன் பண்றதுக்கு எங்க டீன் என்ன பார்பரா இல்ல இதான் சலூனா? அண்ணனுக்கு இந்த காலேஜ்ல டாக்டர் சீட். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுல நல்ல பர்சன்டேஜ் வாங்கினா தான் அட்மிஷன் கிடைக்கும். எங்க அண்ணனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையா? தம்பி, அண்ணனா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி.
நீ எழுதினியா? ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட். ஓ, கங்க்ராச்சுலேஷன். உன் பேர் என்ன? மார்க பந்து. அட்ரஸ்? இது என்னது? நான் அட்ரஸ் கேட்டா குதூகலம் ஆயிடும். மார்க பந்து, அருண்டேல் காலனி, முதல் சந்து. மார்க பந்து, முதல் சந்தை. பக்தர்களின் நெஞ்ச தடாகத்தில் பூத்த குமுதம் ஆனந்த விகடானந்தா. சன்மார்க்க கதவை திறக்க வந்த ஷாவி ஆனந்த விகடானந்தா. அடியவர்களுக்காக ஆண்டவரிடம் ஆனந்த விகடானந்தாவின் இதயம் பேசுகிறது. அவர் அளிக்கும் குங்குமமும் கல்கண்டும் வெறும் பிரசாதம் அல்ல, தேவி கலைமகள் கடைக்கண்ணால் பார்க்கும் புதிய நான் உன்ன அந்த क्वेश्चन பேப்பரை கஸ்டமா செட் பண்ண சொன்னேன்ல. பண்ணேன் சார். எப்படி 95.5%? நான் ஒரு காயினை பிளாக் பண்ணா ஏதோ ஒரு ஷார்ட் அடிச்சு அந்த காயினை பாக்கெட் பண்ணிடுறாயா? சார் கேரம் போர்டு மட்டும் ப்ளீஸ் இருக்காங்க சார். சரி, எப்படி அவன் தான் டாப்ல இருக்கான்? That how do I know, sir? Oh, I'm sorry. How do you know? Yeah. வணக்கம். அங்கோ தமிழ் சங்கம் கம்போடிய. நான் ரமேஸ்வரன், துணைத் தலைவர். அவர் கிரேஷ்மோகன் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் காமெடி, ஜோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்காரு. ஸோ அவருடைய இந்த படமெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அவருடைய நினைவு நாளாக இன்று டோக்கியோ தமிழ் சங்கம் வந்து பிரமாண்டமான ஏற்பாடு பண்ணி அவருடைய நினைவு நாளை மறக்க முடியாததுக்கு அனைத்து ஒற்றுமையாக கூப்பிட்டு, அனைத்து தமிழ் சங்கத்தையும் ஒற்றுமை கூப்பிட்டு ஆதரவு கொடுத்து, இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்த நம்மளுடைய டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கணும். அவருடைய நினைவு பார்த்திங்கன்னா, இந்த படம் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வந்து கமல்ஹாசன் ஆக்ட் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் கிரேஷ்மோகன் நடிச்சிருந்தார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொல், அவருடைய உயிரெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவு அப்படியே இருக்கும். அவருடைய பேசுகிறோடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கே ரொம்ப பூரிமாக. நான் அந்த படத்தை நிறையா தடவை பார்த்துருக்கேன் அவருடையது. ஸோ அவர் நினைவு நாள் அன்று இன்று டோக்கியோ தமிழ் சங்கம் அனைத்து நண்பர்களையும் கூட்டி ஆதரித்து ஒற்றுமையாக செயல்படுவதற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கம்போடியா. சார், உங்களுடைய இரட்டை அர்த்தம் இல்லாத அத்தனை நகைச்சுவை டைலாக்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, நாங்களும் சரி, எந்த காலத்துலையும் மறக்கவே மாட்டோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் கமல் சாரோட இன்னசென்ட் ஆக்டிங்கை ஹைலைட் பண்ணுறதே, அதை என்ஹான்ஸ் பண்ணுறதே உங்களுடைய டைலாக் என்றே சொல்லலாம். நான் சானட்டனி தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஷீலா ரமணன். வணக்கம். கத்தார் தமிழர் சங்கத்திலிருந்து முனியப்பன். கிரேசி மோகன் சாரை நம்ம நினச்சாக்க நம்ம மனசில் வர்றது அவர் ஒரு கவலைகளை தீர்க்கும் டாக்டர். ஸோ அவருடைய காமெடி வந்து நகைச்சுவை ரொம்ப அருமையாக இருக்கும், புதுவிதமாக இருக்கும். அவருடைய காம்பினேஷன் உலகநாயகன் கமல்ஹாசனோட ரொம்ப அருமையாக வந்திருந்தது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனாக்க வசூல்ராஜா எம்பிபிஎஸ். நமக்கு எப்போ கவலை வருதோ அந்த நேரத்தில் அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த கவலைகள் தீர்ந்து போகும். கதா தமிழர் சங்கத்திலிருந்து அவருக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலி, 1ஆம் ஆண்டு நினைவு கண்ணீர் அஞ்சலி. இங்கே கதா தமிழர் சங்கத்துக்கும் அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை நினைவு கூறும் டோக்கியோ தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கு போஸ்வானா தமிழ் கலாச்சார கழகம் சார்பாக வணக்கம். எனது பெயர் பாஸ்கர் ராஜமாணிக்கம், முன்னாள் தலைவர், இந்நாள் செயற்குழு உறுப்பினர். போஸ்வானா தமிழ் கலாச்சார கழகம் டோக்கியோ தமிழ் சங்கம் நடத்தும் திரு கிரேசி மோகன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி திரு பத்மபூஷன் கமல்ஹாசன் முன்னிலையில் வெற்றி பெற வாழ்த்துகிறது. திரு கிரேசி மோகன் நகைச்சுவை பற்றி பேச நேரம் போதாது. அவர் தன்னுடைய பள்ளி ஆசிரியை திரு ஜானகி என்பவரை நினைவு கூர்ந்து திரைத்துறையில் கதாநாயகிகள் நடித்த அனைத்து பாத்திரங்களிலும் ஜானகி என்ற பெயர் சூட்டியிருப்பார். அவர் இதில் ஆசிரியர் கொடுத்த மரியாதையை அறிய முடிகிறது. என்றுமே சிரிப்பு என்ற குறிக்கோளில் வாழ்ந்த திரு கிரேசி மோகன் திரு கமல்ஹாசனோடு நடித்த திரைப்படங்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. டாக்டராக நடித்த மார்க்கபந்து வேடத்தில் மருத்துவராக நடித்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் திரைப்படம் மறக்க முடியாத ஒன்று. அதில் ஒரு காட்சியில் காக்கா ராதாகிருஷ்ணன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் தருணத்தில் கேரம் போர்டு விளையாட வைத்து மிகவும் நெகிழ்ச்சியான காட்சி அன்றும் என்றும் மறக்க முடியாத ஒன்று. அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அருணாச்சலம் படத்தில் எழுதிய வசனம், ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான், என்றும் மறக்க முடியாத ஒன்று. சாக்லேட் கண்ணாவில் ஆரம்பித்து
சகலகல்லா வல்லவன் கூட பயணித்து நாடகத்துறையிலும் கலைத்துறையிலும் தனக்கென முத்திரை படைத்தவர் திரு கிரேசி மோகன். உலக நாயருடன் இணைந்து நடித்த அபூர்வ சகோதரர்கள் ஔவை சண்முகி, மைக்கேல் மதன காமராஜன், பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், காதலா காதலா என்று எண்ணி எண்ணி சிரிக்க வைத்தவர் திரு கிரேசி மோகன் அவர்கள். நாடகத்துறையின் ஜாம்பவான்கள் சோ ராமசுவாமி, மௌலி போன்றோருக்கு இணையாக சாதனை படைத்தவர் கிரேசி மோகன் அவர்கள். அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் நம் மனதில் விட்டு அகலவில்லை. என்றென்றும் அவர் புகழுடன் போஸ்வானா தமிழ் கலாச்சார கழகம். வணக்கம். வணக்கம். 35 வருட காலத்துக்கு மேலாக சவுதி அரேபியாவிலே தமிழ் பணியாற்றி வரும் தம்மா முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் பேரவைத் தலைவன் சுரேஷ் சீனு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது கிரேசி மோகன் சார் பற்றி தான். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை நகைச்சுவை கடலிலே குடிக்க வைத்தவர் அவர். அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை. பன்முகம் கொண்டவர் அவர். ஒரு பொறியாளர், வெண்பாக்கள் படிக்கும் திறன் கொண்டவர், அருமையான ஓவியர், எளியோர் கூதவும் புரவலர். இந்த சாக்லேட் கிருஷ்ணாவுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு சிறிய அஞ்சலி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் வரத பத்தி மேனேஜர் சகனால மட்டும் ஒரு கிளவும் சொல்லலையா? யார் நீ? காரங்கத்தால இழவு நான் யாரையும் இல்ல. நான் தான் திருநெல்வேலி இருந்து இங்க டெபுடேஷன் வந்திருக்க மேனேஜர். மேனேஜர் சார். மேனேஜர் சார். குட் மார்னிங் சார். அது கரெக்ட் அளவு. பை தி வே நீ தான் ரகுவதியா? எஸ் சார். நோ ஐ அம் கைலாசம் சார். கைலாசமா? அப்ப ரகுவதி எங்க லீவா? யூசுவலி கமிங் லேட் சார். கமிங் லேட்டா? எப்பயா வருவாரு? இந்த பாரு என்ன பத்தி சொல்ல கேட்டுக்க. திருநெல்வேலியில இந்த பொண்ணு வேலை வாரனா அவன் வந்து கைகால தந்தி அடிக்குது சார். அடிக்கும். நீ என்ன செய்யற? ஏகத்துக்கு ஃபைல் தேய் கிடக்கு. மரியாதையா போய் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு கூட சோலை முடிக்கணும். என்ன பேசாத வண்டி கிடக்க நிக்கிற முட்டியா பேசுவேன். முட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் யாரும் இல்ல. நான் ரகுபதி. ஆமா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? டிசிப்ளின் வேணும்யா. டிசிப்ளின் அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாம எல்லாம் எவையா வேலைக்கு சேர்த்தான்? ஓ நீங்க இப்ப பேசுறது இங்கிலீஷா? அந்த மாதிரி இங்கிலீஷ் எனக்கு தெரியாது சார். டிசிப்ளினா கட்டுப்பாடுவே. ஓ டிசிப்ளினா சார். நமக்கு வராத பாஷையை வெட்டுற வேண்டியது எதுக்கு இப்படி கடிச்சு துப்பிண்டு? டேய் கைலாசம் எங்கடா? டேய் கைலாசம் எதுக்குவே கூப்பிடுதே? அவன் உள்ள ஃபைல் பார்க்கான். கைலாசம் ஃபைல பார்க்கறானா? ஆபீஸ் ஃபைல் எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அக்கறவால இருக்கு? இல்ல ரகுபதி நான் யாரும் தெரியுமில்ல. இப்படிதான்டா வந்ததுல இருந்து இந்த குடுகுடுப்பாக்கார மாதிரி நான் யாரும் தெரியுமில்ல கேட்கிறார தவிர சொல்ல மாட்டேங்கிறாரா. ஏய் இப்ப சொல்லுங்க கேட்டுக்க. நான் தான் திருநெல்வேலியில இருந்து டெபுடேஷன் வந்திருக்க மேனேஜர் பொன்னுவேல் சார். மேனேஜர் சார். சாரி சார். இப்ப ஆடு நல்லா கேட்டுக்க. திருநெல்வேலி பிரான்ச்ல இந்த பொன்னுவேல் வரான்னா அழுகக்குள்ள வாய் மூடுவே. கைலாசம் நான் நினைக்கிறேன் இந்த திருநெல்வேலி பிரான்ச்ல எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் அப்பாயின்மெண்ட் வரும். ரகுபதி வாய போடா. கிண்டா கைலாசம் ரகுபதி ரெண்டு பேருக்கு சொல்லிக்கிட்டு உள்ள ஃபைல் எல்லாம் தேங்கி கிடக்கு. மலையளவு தேங்கி கிடக்கு. போய் சாயங்காலத்துக்குள்ள சோறு பிடிக்கிறேன். உங்க சோறு நான் முடிச்சுடுவேன். போல மண்டி கிடக்க நிக்காதீங்க. முட்டியா பேசுவேன். என்னவே? சரிவே. வணக்கம். நான் ரமேஷ், ஃபவுண்டர் பிரசிடென்ட் ஆஃப் UAE தமிழ் சங்கம் துபாய். கிரேசி மோகன் சாரோட ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக தமிழ் சங்கங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுறோம். இது வந்து ஆர்கனைஸ்ட் பை என்னுடைய கூட பிறக்காத தம்பி ஹரி, டோக்கியோ தமிழ் சங்கம் ஜப்பான். அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கிரேசி மோகன் சாரை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இஸ் எக்ஸ்ட்ராடினரி பர்சன். என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் ராமகிருஷ்ணன், ஹலீல் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கிரேசி மோகன் சாரோட ட்ராமா வந்து 2 வாட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதில் நானும் ஒரு அங்கமாக இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சு போயிட்டேங்கிற லெவல் சான்ஸ் இல்லை. பிகினிங்கில் எண்டு வரைக்கும் ஹிலரியஸ் கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மைக்கேல் மதன காமராஜன் இம்பாசிபிள் சார். அதாவது அந்த கதையில் எத்தனை ட்விஸ்டர் எங்கெங்கேயோ போய் கடைசியில் அது எல்லாத்தையும் கோர்வையாக எழுதுறது வந்து ஸ்க்ரீனிங் வந்து டைலாக்ஸ் வந்து இட்ஸ் ரொம்ப ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இந்த மலையாள கேரக்டர் ஸ்லாங் ஒன்று வரும். அது வந்து கல்யாணம் நோக்கு நேக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் எக்ஸ்ட்ராடினரி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சதந்திரம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஒரு டைலாக்ஸும் அந்த லெவலுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கார் ஜோக்கு இன்னும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். முன்ன பின்ன அந்த கண்ணாடி முன்னாடி இருந்தது பின்னாடி இல்லை அப்படின்றது வந்து கிளாஸ். அது எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அது எழுதணும்னு நினச்சாலே வந்து ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணியிருக்கணும். அவர் பியூட்டிஃபுல்லான பர்சன், வெரி ஹம்பிள் பர்சன் அண்ட் கிரேசி டீம். அண்ட் அவர் எழுதியிருக்கிற எத்தனையோ படங்கள் இருக்குது, அவர் நடிச்சிருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் அவர் கூட நானும் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அண்டு கிரேசி மோகன் சாரோட டீம் இன்னும் மேலே மேலே வளரணும், நிறைய ஸ்டேஜ் பண்ணணும். உலகத்தில் இருக்க எல்லா தமிழ்ச்சங்கங்களும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஸோ வேறு லெவலில் அது இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் டாக்டர் எழில் ஆனந்த். நான் ஒரு மனநல மருத்துவர். யூகேயில் NHSல் பணிபுரிகிறேன். இந்த ரேடியோ பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ என்பது ஒரு கம்யூனிட்டி ஆன்லைன் ரேடியோ. இதனுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்றால் யூகேவில் வாழும் அனைத்து தமிழ் மக்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். யூகேயில் மட்டும் அல்லாமல் உலகெங்கும் இருக்கும் அனைத்து தமிழ் சங்கங்களையும் அனைவரையும் இணைக்கும் பணியில் இருக்கின்றோம். இந்த நகைச்சுவை நாயகன் திரு கிரேசி மோகன் அவர்களுடைய முதலாம் நினைவஞ்சலியில் நாங்களும் கலந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்தோனேஷியா தமிழ் சங்கம் ஜகார்த்தாலேருந்து ரமேஷ் பேசுகிறேன். தமிழ் மொழியில் நாடகத்துறையில் 40 வருஷத்துக்கு மேலே ஆளுமை செஞ்ச கிரேசி மோகன் சாருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. அந்த நினைவு நாளை அவருக்கு மரியாதை செலுத்துறபடி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி டோக்கியோ தமிழ் சங்கம் மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சங்கம் அப்ரோச் பண்ணும்போது எங்களை கேட்டபோது எங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்களும் உடனே சம்மதித்தோம். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. கிரேசி மோகன் சாருடைய சாதனைகள் எல்லாருக்கும் தெரியும். இந்தோனேஷியா தமிழ் சங்கம் எங்களுடைய 4ஆம் ஆண்டு விழாவுக்காக 2015ஆம் ஆண்டு அவங்களுடைய கிரேசி கிரியேஷன்ஸ் குரூப்புடைய ட்ராமா நடத்தணும். 2 ட்ராமா நடத்தணும். அந்த சமயத்தில் எங்களுக்கு அவர் கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கூட வந்திருந்த சக நடிகர்கள் அவருடைய குணாதிசயங்கள் பற்றி, எப்படி எளிமையாக இருப்பார், எவ்வளோ சிம்பிளாக பேசுவாருங்க பற்றி எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் அவர் கூட பழகும்போது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சது. ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ண முடிஞ்சது. எந்தவித பந்தாக்களும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எளிமையாக எங்கள் கூட பழகினார். முதல் முறையை பார்த்து பழகிற மாதிரியே தெரியல, ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி பேசினார். ரொம்ப நல்லபடியாக எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாங்க. அதில் எங்களுக்கு இந்தோனேஷியா தமிழ் சங்கம் அவருடைய ட்ராமா நடத்தினதில் எங்களுக்கு ஒரு பாக்கியம் மற்றும் பெருமை. கிரேசி மோகன் சார் வந்து ஹியூமரஸ் டைலாக் ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர அவர் வந்து சிந்திக்கக்கூடிய டைலாகும் நிறைய எழுதியிருக்காரு. பல படங்களுக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் இந்த சிந்திக்கக்கூடிய டைலாக்ஸ்க்கான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அபய் சண்முகி படத்தில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பொண்ணுகிட்ட கேட்பாரு, எப்படிமா என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, ஒரு அப்பாவோட வாசனை பொண்ணுக்கு தெரியாதாப்பா அப்படிங்கிற டைலாகும். இன்னொரு படம் சதிலீலாவதியில் வந்து ஹீரோ கேட்பாரு, ஒரு டைலாக் சொல்லுவார், ஆஃப்டர் ஆல் விட்டு கொடுக்கறது தானுங்க வாழ்க்கை, இது மாதிரி எல்லாருமே விட்டு கொடுத்தா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய டைலாக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எனக்கு அவரை பற்றின ஒரு குணத்தில் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் எப்படின்னா, அவருடைய டிராமாக்கள் எல்லாத்துலேயுமே உள்ள கதாநாயகி கேரக்டர்ஸ்க்கு ஜானகி அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் வச்சிருக்காரு. இந்த ட்ராமாலே அந்த பேர் மாற்றலை. ஏன் இவர் இந்த ஒரே பேரை வைக்கிறாரு, என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும்? அவருக்கு கூட ஸ்கூலில் படித்த தோழியுடைய பெயரா, இல்லை அவங்க மனைவி பெயரா அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த விஷயம் தெரிய வந்தது. ஜானகிங்கிற அந்த பெயர் வந்து அவருடைய டீச்சருடைய பெயர். பாருங்க, அவருடைய உயர்ந்த எண்ணத்தை பாருங்க. அவருடைய டீச்சருக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல அவருடைய கதாநாயகிகள் எல்லாருக்குமே ஜானகிங்கிற பெயர் தான் சூட்டினாரு. இந்த விஷயத்த கேள்விப்படும் போது எங்களுக்கு ஒரு பிரமிப்பாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்கு. கிரேசி கிரியேஷன்ஸ் கிரேசி மோகன் சாருக்கு அப்புறம் அவர் தொடங்கின பயணத்தை இன்னும் நல்லபடியாக தொடரணும். நிறைய ட்ராமாக்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவனை கேட்டுக்கிறோம். அவங்களுக்கு எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்தோனேஷியா தமிழ் சங்கம் சார்பாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். பிரான்சிலிருந்து
தமிழ் கலாச்சார மன்றத்தின் தலைவர் இலங்கை வேந்தன். டோக்கியோ தமிழ் சங்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உலக தமிழ் சங்கங்களின் சங்கமத்தில் தமிழ் கலாச்சார மன்றம் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறது. நமது சிரிப்புக்கு சொந்தக்காரரும் கதையாசிரியரும் எழுத்தாளரும் ஆகிய திரு கிரேசி மோகன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் விழாவை சிறப்பாக செய்யவும் அவ்விழா மேலும் மேலும் சிறப்படைய பிரான்சில் வாழும் தமிழர்கள் சார்பாக பிரான்ஸ் தமிழ் கலாச்சார மன்றம் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் கலையருண், ஹாங்காங் தமிழ் பண்பாட்டு கழகத்தின் சார்பாக பேசுகிறேன். தமிழ் திரைப்பட துறையில் நகைச்சுவையில் தனக்கென தனி முத்திரை பதித்த திரு கிரேசி மோகன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி டோக்கியோ தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மாபெரும் தமிழ் சங்க சங்கமத்தில் 53 வருட பாரம்பரியம் மிக்க ஹாங்காங் தமிழ் சங்கம் கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியடைய டோக்கியோ தமிழ் சங்கத்திற்கு ஹாங்காங் தமிழ் பண்பாட்டு கழகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கிரேசி மோகன்கிற ஒரு தன்னிகர் இல்லாத தனி மனிதனுக்கான ஓராண்டு நினைவஞ்சலிக்கான சமர்ப்பணமான இந்த நிகழ்ச்சியில எங்களையும் ஒரு அங்கமா இதில் சேர்த்ததற்கு முதற்கண் எங்களுடைய நன்றிகள். வணக்கம். ஆஸ்திரேலியாவின் தமிழர் தமிழ் குழுவின் சார்பாகவும் ஆஸ்திரேலியாவின் முதன்மையான தமிழ் நாடக குழு மெல்பர்ன் டாக்கீஸ் சார்பாகவும் இதில் இணைவது மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு ஜூன் 10 கேன்பராவில் ஆஸ்திரேலியாவில் கிரேசி மோகன் ஐயா அவருடைய மேடை நாடகம் ஏற வேண்டிய நாள். ஆனால் அதே நாள் அவருடைய உயிர் பிரிந்தது மிக துயரமான ஒரு நிகழ்வு. ஆமாம், எந்த நாள் ஆஸ்திரேலிய மண்ணில் அவருடைய நாடகம் மேடையேற இருக்கணுமோ அன்னைக்கு இந்த உலக மேடைங்கிறதுலேருந்து அவருடைய உயிர் பிரிந்தது மிக துயரமான ஒரு விஷயம்தான். கிரேசி மோகன் ஐயாவுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நகைச்சுவையும் அவருடைய நாடக கலையும் இந்த உலகை விட்டு பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவருடைய வசனங்களாகட்டும், அவருடைய நகைச்சுவையாகட்டும், அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கான ஒரு வயசோ இல்லைன்னா அனுபவமோ இல்லைன்னா நேரமோ கண்டிப்பாக குறைவு தான். இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் எங்களையும் ஒரு அங்கமாக ஏற்படுத்தி கொண்டு எங்களை அவருக்கான சமர்ப்பணத்தில் ஒரு பொருளாக வைத்ததற்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி மேன்மேலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் மன்றம் டெம் மலேசியாவை இந்த மாபெரும் உலக தமிழ் சங்கங்களின் சங்கமத்தில் இணைத்துக் கொண்டதற்கு நன்றிகள் பல. டோக்கியோ தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எ ட்ரிபியூட் டு கிரேசி மோகன் மிகச்சிறப்பாய் அமைய தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் மன்றம் வாழ்த்துகிறது. திரு கிரேசி மோகன் அனைவரும் அறிந்த நகைச்சுவை எழுத்தாளர், சிறந்த ஓவியர், தினம் ஒரு வெண்பா எழுதும் அளவிற்கு தமிழ் பற்றாளர். இவை அனைத்தையும் தாண்டி மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர், எழுத்துலகின் சகலகலா வல்லவன். அதனால் தானோ என்னவோ உலக நாயகனுக்கே உற்ற தோழனாய் இருந்திருக்கிறார். உலக நாயகனும் திரு கிரேசி மோகனும் சேர்ந்தாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான் என்னும் அளவிற்கு அவர்களின் பங்களிப்பு இருக்கும். 40 வருடங்கள் கடந்து நிற்கின்ற இந்த கிரேசி கிரியேஷன்ஸ் ஒரு ஆலமரம். அதில் தங்கி இழப்பாரிய ரசிகர்கள் கோடிக்கணக்கில். அந்த ஆலமரம் மீண்டும் தழைத்தோங்கி இன்னும் பல கோடி ரசிகர்களுக்கு சாக்லேட் கிருஷ்ணா போன்ற வெற்றி நாடகங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதே உலகளாவிய தமிழர்களின் வேண்டுகோள். உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து திரு மாது பாலாஜி அவர்கள் இந்த நாடக குழுவை திறம்பட தொடருவார் என்பதில் இருவேறு கருத்தில்லை. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்ற சொல்லை நிரூபித்து இந்த கிரேசி கிரியேஷன்ஸை அண்ணாவின் ஆசிகளோடு தம்பி தொடருவார் என்று ரசிகர்களாகிய நாங்கள் உறுதியுடன் நம்புகிறோம். தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் மன்றம் மலேசியா அதற்கு எல்லா விதத்திலும் திரு மாது பாலாஜி அவர்களுக்கு
துணை நிற்கும் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். நன்றி, வணக்கம். டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. இது வெறும் டயலாக் மட்டும் கிடையாது. இதையே ஒரு பாலிசியா நினைச்சு வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வச்ச கிரேசி மோகன் சாருக்கு இன்னைக்கு வருஷாப்திகம். அவர் நம்ம எல்லாரும் பார்த்து 1 வருஷம் ஆச்சு, அவ்வளவுதான். அவர் எங்கேயும் போல, இங்கேதான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அவரோட பழகின மெமரிஸ் மூலமா நம்ம எல்லாத்து கூட இருக்காரு. அவரோட சினிமா டயலாக்ஸ், டிராமா டயலாக்ஸ் மூலமா நம்ம எல்லாத்து கூட இருக்காரு. நெஞ்சம் கவலை மறக்காதா. எனக்கு பர்சனலா அவர் க்ளோஸ் ஆனது யூகேல அவர் மூலமா, ஐஃபார் இந்தியா மூலமா. நான் வந்து டிராமா போட்டோம், கிரேசி மோகன் டூர் ஒன்று பண்ணணும். ஆன் த ஸ்டேஜ் அவரோட காமெடி டைமிங் எல்லாத்துக்கும் தெரியும். ஆஃப் த ஸ்டேஜ் ஹீ இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். அந்த டைமிங் வந்து மிஸ்ஸே ஆகாது. நார்மலா பேசிட்டு இருக்கும்போது கூட ஹீ கீப்ஸ் கிராக்கிங் ஜோக்ஸ் லைக் எனிதிங். அது வந்து ஜஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மனுஷன், ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலும் கூட. ஸ்டேஜில் அவருக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. எந்த டைமுக்கு என்ன பண்ணணும், ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு வெத்தலை போடணுமோ, என்ன டவல் வச்சிருக்கணும், எந்த ஷர்ட் போடணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்டிகுலர். அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டலான மனுஷன். கிரேசி மோகன் சார், வி மிஸ் யூ சோ மச். சீக்கிரம் எங்க கூட வாங்க. உங்க பாஷையே சொல்லணும்னா ஐ மீன் வாட் ஐ மீன். சொல்லுக்கு வள்ளுவன், தமிழுக்கு முருகன், பாட்டுக்கு ஔவை, வில்லுக்கு அர்ஜுனன், நட்புக்கு துரியோதனன், தர்மத்துக்கு கர்ணன், ஒழுக்கத்துக்கு ராவணன், நடிப்புக்கு சிவாஜி, பட்டையை கலப்பும் நகைச்சுவை வசனங்கள் என்றால் கலைமாமணி கிரேசி மோகன். நகைச்சுவை நடிகர், எழுத்தாளர், கதாசிரியர், வசனகர்த்தா என்று பன்முகம் கொண்டவர். எண்ணற்ற மேடை நாடகம் என்று சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரை வரை தன் சிந்தனைகளை எழுத்துக்களாய் மாற்றி கடைக்கோடி மக்களையும் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தவர். இந்த மாய உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உணர்ந்து மனிதன் வாழும் காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தன்னோட பட்டையை கலப்பும் நகைச்சுவை வசனங்களோடு பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் கமலோடு கைகோற்று எண்ணற்ற நகைச்சுவை திரைப்படங்களை அள்ளி தந்தவர். அவரின் விந்தையான முகபாவனமும் சிறப்பான நகைச்சுவை வசனங்களும் இந்த மனிதன் இருக்கும் வரை அவரை மறக்க முடியாது. சான் ஆண்டனியோ தமிழ் சங்கம் அவரின் 1வது நினைவாண்டில் அவரை நினைவு கூர்ந்து பேசுவது பெருமிதம் கொள்கிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்ரீனிவாசன். மஸ்கட் தமிழ்ச்சங்கத்தில் தலைவராக இருக்கேன். டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் கிரேசி கிரியேஷன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு கிரேசி மோகன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு விழா சிறக்க எங்கள் வாழ்த்துக்கள். முதன்முறையாக உலக தமிழ்ச்சங்கங்கள் ஒன்றிணைந்து உலக நாயகனின் முன்னிலையில் உலகின் மிகச்சிறந்த கலைஞருக்கு நடத்தும் நினைவாஞ்சலியில் மஸ்கட் தமிழ்ச்சங்கமும் கலந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம். கிரேசி மோகன் அவர் வாழ்ந்த காலத்துல நாமும் இருந்தோம் அப்படிங்கிற பெருமையை தவிர வேற எந்த ஒரு எதையும் நினைச்சே பார்க்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன், அற்புத மனிதர். அவர் கிரேசி மோகன் அவரோட குழுவோட 2 முறை மஸ்கட் தமிழ்ச்சங்கத்துக்கு வந்திருக்காருங்க. அதிலும் 2017ஆம் ஆண்டு 2 நாடகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நாளில் மீசையானாலும் மனைவி மற்றும் கூகுள் கடோத் கஜன் நாடகங்களை அடுத்தடுத்து நடத்தி எங்கள் மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். கிரேசி மோகன் மற்றும் அவரது குழுவினருடன் நாங்கள் இணைந்து பணியாற்றிய நாட்கள் வாழ்க்கையின் பொன்னான நாட்கள். நிறைவுடன் தழும்பாது என்பதற்கேற்ப மிக எளிமையாக எல்லாத்தையும் பேசினார், எல்லாத்தையும் பழகினாரு. அவர்கிட்ட பேசின ஒவ்வொரு நிமிடங்களும் அவ்வளோ அருமையா இருந்தது. அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கிரேசி மோகன் சார் அந்த ஸ்டேஜுக்கு போனோன்ன ஒரு வேற அவதாரம் எடுத்து அவர், அதாவது அதுதான் அவர் அந்த தொழில் மேல அவருக்கு இருக்கிற பக்தியை ரொம்ப அருமையா காட்டுச்சு. அவர் ஏன் இன்னைக்கும் இவ்வளவு தூரம் எல்லார் மனசுலையும் இவ்வளவு தூரம் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய டெடிகேஷனுங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டெடிகேஷன். அண்ட் மக்கள்கிட்ட பழகிறதாகட்டும் அவ்வளோ ஒரு இனிமையானவர். அவர் நாடகத்தில் மட்டும் இல்லை, நாடகமாகட்டும், திரைத்துறையாகட்டும்,
ஓவியமாகட்டும், கவிதை, ஆன்மீகம் என்று பல துறையிலையும் தனக்கென்று ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல முத்திரையும் பதிச்சிருக்காரு. அவரது பணியையும் கனவையும் தொடர வேண்டிய கடமை மாது பாலாஜிக்கும் அவங்க குழுவினருக்கும் உண்டு. அதனை வெற்றிகரமாக தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்து மஸ்கட் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த அருமையான பொன்னான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.